பரிதாரத்தை பூசிக்கொள்ள அலைந்து திரிந்து கேட்டதிலே தில்லை நடராஜர் ஆலயத்திலே நாட்டியமாடி கொண்டிருந்த பெண்ணானது அபரஞ்சி என்ற பெண் என்று செய்தியை கேள்விப்பட்டோம். எப்படியோ திரிந்து தேடி அவருடைய வீட்டுக்கும் வந்து விட்டோம். வீட்டில் யாரும் இல்லையே. கடவுளே, தாசி வீட்டிலே வந்து ஒரு ஆடவர் சேர வேண்டும் என்றார். அந்த பெண்ணுக்கு ஏதாவது பொன் பொருளை கொடுத்தால், பணம் கொடுத்தாதானே அவர் சந்தோஷமா இருப்பார். பொன் பொருள் இல்லாமல் பணம் இல்லாமல் என் கணவரை எப்படி அந்த பெண்ணோடு சந்தோஷமாக ஏற்பாடு செய்வேன்? சம்மதம் வாங்கி போகாவிட்டால் என் கணவர் அங்கே கோபித்துக் கொள்வார். இந்த பெண் மீது உயிரையே வைத்துக் கொண்டிருக்கிறார். நான் என்ன செய்வேன்? சரி, எப்படியாவது அவங்க வீட்டு வேலையில ஏதாவது செய்தா அவங்க மனசுக்கு கொஞ்சம் இறக்கம் பிறக்கும். அதனால நான் கேட்கிற உதவி செய்யலாம் இல்லையா? அதனால இவங்க வீடு வாசல்லாம் பெருக்கி சாணி போட்டு மெழுகி கோலம் போட்டு வச்சா எப்படியாவது என் மேல அவங்களுக்கு இறக்கம் பிறக்கும். வாசல் தானே கூட்டி விட்டு சாணமிட்டு வாசல் தானே எழுதிவிட்டானோ இடி கேட்ட நாகம் போல் தவித்திடலானேன். வாசல் தனை ஒரு நாளா 2 நாளா இப்படியே 6 நாட்கள் முடிந்து விட்டது. அவருடைய வீடு வாசல் எல்லாம் சுத்தம் செய்து கோலமிட்டு இருக்கிறேன். அந்த அம்மாவுக்கு இன்னும் மனசிறங்கலையே. நான் யாரு என்னன்னு பார்க்க என்ன கேட்கவும் இல்லையே. சரி, விடாம இதை செய்துட்டே இருப்போம். நம்ம வீடா இது? அக்கா என்ன அழகு, என்ன அழகு, எவ்வளவு அழகாக காட்சியளிக்கிறது பாத்தீங்க. சாணம் தெளிச்சிருக்காங்க, கோலம் போட்டிருக்காங்க. இங்க வேலை யாரு செய்திருப்பாங்க? அக்கா போயிட்டலாக்கீங்க. எங்களுக்கு முன்னதாக வந்து நீங்க தானே செஞ்சிருக்கீங்க. இல்லடி, நான் செய்யலையே. நீ செய்வியா? நான் செய்யலையே. இப்ப செய்தால நானும் செய்யலையே. செய்யலையா? அப்ப வேற யார் செய்திருப்பாங்க? சரி ஆண்டி, மறைந்து நின்று தான் பார்க்க வேண்டும். அப்படியா? அப்படியாகட்டுமே. யார் நிறுத்தங்கம்மா. யார் நீங்க? எங்க வீட்டுல உங்களுக்கு என்ன வேலை? என்ன செய்து கொண்டிருக்கீங்க? நீங்க சாணம் தெளிச்சிருக்கீங்க, கோலம் போட்டிருக்கீங்க. நீங்க யாருங்க? நீங்க ஏன் எங்க வீட்டுக்கு வர வேண்டும்? எதற்காக இத்தனை காரியம் செய்ய வேண்டும்? என்ன காரணம் சொல்லுமாம்மா. அம்மா, உங்களுடைய வீடு வாசல்கள் எல்லாம் சுத்தம் செய்து இங்கே கோலமிட்டது நான் தானம்மா. நான் தானம்மா. நீங்க தானா? ஆமா. எதற்காக செய்ய வேண்டிய இந்த வேலை? நீங்க தாயே, உங்க வீடு வாசல்லாம் நான் எதற்காக சுத்தம் செய்த தெரியுமா? எதற்காக? உங்களால் எனக்கு ஒரு காரியம் நடக்க வேண்டும் அம்மா. என்னது? எங்களால் உனக்கு காரியமாக வேண்டுமா? ஆமா, ஒரு நற்காரியம் நடக்க வேண்டும். என்ன நற்காரியம் சொல்லுங்கள் அம்மா. சொன்னா கோபப்பட மாட்டீங்களே? சொல்லுங்க. தில்லை நடராஜர் ஆலயத்திலே நீங்கள் நாட்டியம் ஆடிக்கொண்டிருந்திருக்கிறீர்கள். ஆமா. அப்பொழுது என் கணவர் உங்கள் அழகை பார்த்திருக்கிறார். அப்படியா? பார்த்தவர் சும்மா இல்லை. என் கணவர் உங்க மேல ஆசைப்பட்டுட்டாரம்மா. எங்க மீது ஆசைப்பட்டு விட்டாரா? அதனால என் கணவரோடு ஒரு நாள் எங்க சந்தோஷமா இருக்கணுமா நீங்க? ஆமா, உங்க கணவன் எங்களை பார்த்து ஆசைப்பட்ட தவறு ஒன்றுமில்லை. ஆனால் நாங்களோ தாசி பெண்கள். அதனால் கையில் பணம் வைத்தால் மட்டுமே உங்கள் ஆசைக்கு இணங்க முடியும். உங்களால் நாங்கள் கேட்கும் பணம் கொடுக்க முடியுமா? அம்மா, நீங்கள் சொல்லுவதும் மனதிலே எண்ணுவதும் எனக்கு புரிகிறது. இவள் என்ன பெண்ணா பேயா? புருஷனுக்காக மற்ற பெண்ணை வந்து கணவனோடு சந்தோஷமாக இருக்க சொல்லுகிறாரே. இவர் பெண் குலத்துக்கே பேரிழக்கு என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். தவறு இல்லை அம்மா. என் புருஷன் உங்க மேல உயிரிய வச்சிருக்கிறார். உங்களோட சேரவில்லை என்றால் நான் செத்து போயிடுவேன்னு சொல்றாரு அம்மா. அவருடைய ஆசையை தீர்க்கதான் வந்தேன். சரி, ஒரு பெண்ணுக்கு தான் தெரியும் சொல்லுவாங்க. அதனால் ஏதோ உங்க ஆசை பிரகாரமே பணம் வச்சிருக்கீங்களா? அம்மா, பணம்? பணமா? ஆமா. பணம் இல்லாத காரணத்தால் தானம்மா நாங்க இப்படி
வீடு வாசல் எல்லாம் சுத்தம் செய்து உங்க கோலம் போட்டு வீட்டு வேலை எல்லாம் நான் செய்திருந்தேன் தாயே. இடத்த காலி பண்ணு. அம்மா, பணம் இருந்தால் கொடுத்து என் கணவரை உங்களோட சந்தோஷமாக இருக்க சொல்லலாம். இல்லை என்றால் முடியாதா? முடியாது. அம்மா, நான் உரைப்பேன் கேளாய். அரும்பாவி கதிவேறில்லை அம்மா. என் கண்ணான கணவரின்று உன்மீது ஆசை கொண்டாரம்மா. என் கைதனில் காசும் இல்லை, கொடுத்திட வகையும் இல்லை அம்மா. பணம் இல்லாத காரணத்தினால அம்மா வந்து வீட்டு வேலையெல்லாம் செய்துட்டு இருந்தேன். பணம் இருந்தா கொடுங்க, இல்லைன்னா உன் கணவர் ஆசையை தீர்க்க முடியாதுன்னு சொல்றீங்களே. ஒரு பெண்ணா பிறந்தவன் என் கணவருக்காக உங்க காலை பிடிச்சு கெஞ்சி என் கணவர் ஆசையை தீர்த்து வைங்க தாயே. ஒரு பெண்ணுடைய மனம் இன்னொரு பெண்ணுக்கு தான் தெரியும். உண்மைதான். முகத்தை பாரு, பாவமா தெரியலையா? சரி விடு, அவருடைய கணவனா அவசரம் இருக்க வேண்டும்ல. என்ன திரும்ப செய்யணும்? உங்களுடைய கணவர் ரொம்ப அழகா இருப்பாரா? ஆமா. எப்படி? ரொம்ப லட்சணமா இருப்பாரா? ரொம்ப அழகா இருப்பாரா? அம்மா, என்னம்மா? நீங்களும் தாசீனத்தை சேர்ந்தவர்கள். ஆமா. உங்க வீட்டுக்கு ஒரு நாளைக்கு 1000 பேர் வருவாங்க, 1000 பேர் போவாங்க. ஆமா. அதனால என் புருஷன் எப்படி இருப்பாரு? அவர் அழகானவரா? எப்படி இருப்பார்? உயரமா இருப்பாரா, குள்ளமா இருப்பாரா? அவருடைய அங்க அடையாளங்களை கேட்கறீங்களா? ஆமாங்க. அம்மா, நீங்கள் நினைப்பதை போன்று என் கணவர் அழகானவர் இல்லை அம்மா. பிறகு அப்படி என்றால் எப்படி இருக்கிறார் தெரியுமா? எப்படி? கை கால் எல்லாம் குறைஞ்சி முகத்துல சீழு ரத்தமா. முடியாதுமா, முடியாது. இது போல் இருந்தால் எந்த பெண்ணளவு ஆசைப்பட்டு போவாங்க? சொல்லுங்க. உன்னுடைய கணவரிடம் உல்லாசமா இருக்க முடியுமா எங்களால? முடியாது. அது மட்டும் கிடையாது. நல்லா இருக்கிற மனுஷன் கிட்ட ஒரு நாளைக்கு போயிட்டு மறு மனுஷன் வரமாட்டேன்னு சொல்லும் போது உன் கணவனோட படுத்து எந்திரித்தா மறு நாளைக்கு எந்த ஆளவன் வீடு தேடி வருவான். அது மட்டும் தானா? அந்த நோய் எனக்கு தொத்தி போச்சுன்னு வச்சுக்க, என் வருமானம் என்ன ஆபத்து? என்னை யாரு பாப்பாங்க? என்னை யாரு கவனிப்பாங்க? அம்மா, வருமானத்திற்காக தான் வரும் மானத்தையே விட்டுட்டு இருக்கிறீங்க நீங்க. ஆமா. செய்வது என்ன பண்றது தாயே? அம்மா, எப்படின்னா நீங்க மனசு வைக்கணும் தாயே. கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுங்கம்மா. சொல்லுங்க. சம்மதிக்கிறேன் சொல்றீங்க. போனா போகுது ஏதோ கெஞ்சி அழுது கதறத. அதனால உனக்காக மனமிறங்கி சம்மதிக்கிறோம். எங்க அக்காவை அனுப்பி வைக்கிற சந்தோஷமா உல்லாசமா இருப்பது நல்லதுமா. போய் அழைச்சிட்டு வரேன். சிரிச்ச முகத்தோட பார்த்து வரத்தை பார்த்தா அந்த பொண்ணை பார்த்தியா? சுவாமி, நீங்கள் ஆசைப்பட்ட பெண்ணுடைய வீடு எங்க இருக்குது, என்ன அவங்க என்ன குலம், என்ன கோத்திரம், என்ன எல்லா விவரத்தையும் தெரிஞ்சு வந்துட்டு விசாரிச்சுட்டு. ஆமா. அந்த பொண்ணை பார்த்தியா? பார்த்து சுவாமி. பேசுனியா? பேசுனேன். சம்மதம் சொல்லிட்டாரா? சம்மதம் வாங்கி வந்துட்டு. சம்மதம் வாங்கிட்டாளா? ஆமா. சேரன் சொல்லிட்டாளா? உங்க அழக பத்தி அடுக்கடுக்கா வர்ணிச்சு சொன்னேன். ஆ. நீங்க எப்ப வருவீங்கன்னு காத்துக்கின்னு இருக்கிறாங்க திறந்து வச்சுக்கின்னு. என் அழகு பத்தி சொன்னா எனக்கு சந்தேகமாகுது. என்னன்னு சொன்னேன்? இல்லை சுவாமி, நீங்க எப்படி இருந்தாலும் என்னுடைய கணக்கு அழகானவர் தான். சரி. வீட்டு கதவை திறந்து வச்சுக்கிட்டு நீங்க எப்ப வருவீங்கன்னு காத்து நிற்காங்க. நீங்க போங்க. இப்படியே போனா அந்த பொண்ணு என்ன ஏத்துக்குவாளா? என்ன இப்ப நீ தான் பொண்டாட்டி தலை ஏத்தி என்ன ஏத்துக்கிறன்னு வச்சுக்கோ. அந்த பொண்ணு என்ன பார்த்த உடனே ஏத்துக்கணும். இப்படியே போக கூடாது. எப்படி செய்யணும்? என்ன நல்ல அழகு பத்தி மேக்கப் முதல்ல பண்ணு. என்னது நல்லா போட்டு வச்சு நல்லா அருமையா நல்லா தலைகள்லாம் வாரிய நல்லா மகாராஜாவோட குடும்பம் பார்க்கலாம். சரி சரி சரி. ஏங்க சந்தோஷமா தான் இருக்கிறீங்களா? நீங்க பொண்ணு நீ போனதால மட்டும் ஒத்துக்குதுன்னு நினைச்சுக்காது. நீ அந்த பக்கம் போனா பாரு, இந்த பக்கம் வந்தனே. ஆமா. அப்பவே என்ன பார்த்து அப்படி கை காமிச்சுட்டு தான் போனா.
சரி சரி தெரியுமா உங்களுக்கு? ஆசையா இருக்குதுல்ல. நல்லா அருமையா. நான் எங்க அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறேன். தலைவர் நான் தலையை வாரத்தை வரேன். நீங்க எதுனா கொஞ்சம் சந்தோஷமா ஏன்னா 2 வரி எதுனா ஒரு பாருங்க. அப்படியா? டேய் என்ன தலையா என்ன மயிர் இருக்குதா புடிங்க போடுறதா? ஒருமையா பாட்டி என் கூந்தல அதிகமா நீட்டா இருக்குது, சிக்கா இருக்கு, அதை போட்டு அப்படி சீவி பழக்கமாயிட்டேன். நல்லா பக்குவமா வாரியா. விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி ஏ அக்கா மக வந்து நின்ன முன்னாடி பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு. ஐயா நல்லா வாரு. எப்பவுமே காதல் ஒரு கண்ணாடி அதை உடைச்சிடாம பார்க்கிறவன் கில்லாடி ஏ அக்கா பொண்ணு நான் வச்ச பாரு நெஞ்சிலே நாங்க 2 பேரு பிஞ்சிலே எங்கேயும் போய் கொஞ்சிலே நல்ல பிடிங்க. பொண்டாட்டினா இப்படிதான் இருக்கணும். இப்பதான் என் பொண்டாட்டி கொஞ்சம் கொஞ்சமா புத்தி வருது. என்ன ஏன்னு கேட்டீங்கன்னா வீட்டுக்காருக்கு தேவையான செய்யணும். அந்த பொண்ணாட போறது தெரிஞ்சு என்ன அழகா பவுடர் வச்சு தலைவாரி பொட்டு வச்சு அழகு பறிச்சு அனுப்புறா பச்சா. அங்க நிக்கிறா என் பொண்டாட்டி. யாராவன் பின்னாடி இருந்து அவனும் சாவு நெருங்கி போச்சு பொழுது என்ன சாவுடான்றான். சொல்றாங்க என்னன்னா டாவுடா நீ தூக்கு மாட்டேன்னு சாவுடான்ற. நானாடா தூக்க மாட்டின்னு சாவன டேய். நான் தூக்க மாட்டின்னு செத்துட்டு என் முன்னாடி தள்ளி போடலான்னு பின்னாடி வந்துக்கிறியா டேய்? அது குழந்தை பால் ஊற்றி புட்டி அதை வைங்கடா குச்சின்னு உட்காந்து இருக்கோம். எங்க அடுத்த குடும்பம் எங்க எழுச்சிட்டுன்னு சொல்லிட்டு அதை குறைச்சி எடுத்துக்கினே 10 பேர் இருப்பீங்க. அங்க பின்னாடி உன் குடும்பத்து போய் பார்த்தா தெரியும் எங்க காரி முடிஞ்சுக்கிட்டு. அதான் வண்டி அங்கிருந்து கூட்டு போறேன்டியா ஐயன்னு தெரிஞ்சு போறா குழந்தா. அங்கேருந்து வந்துட்டான் நல்லா மேக்கப் பண்ணிட்டியா? கண்ணாடியா மூஞ்சி பார்க்கணுமா? ஏன்னா முதல்ல நம்ம மூஞ்சி நம்ம பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணு பார்க்கணும். என்னடி மூஞ்சி காணோம்? ஐயோ மூஞ்சி காணுமே. இங்கதான் ஏங்க கண்ணாடி இப்படி திருப்பி பாருங்க. அடடே திருப்பி பார்க்கணுமா? டேய் அந்த பொண்ணை போய் பார்க்கணும். பவுடர் வச்சு என்ன அழகு படுத்திட்டுன்னா பொங்கலுக்கு அந்த காலத்தில் செவுத்துக்கு சுண்ணாம்பு அடிப்பாங்களா அந்த மாதிரி கதையை அடிச்சு வச்சுக்கிறாயா. இந்த மூஞ்ச பார்த்தா அந்த பொண்ணு எங்கன்னா என் பக்கத்தில் வருவாளா இல்லை வரந்தான் என் பக்கத்தில் வந்து ஒத்துக்குவாளா? ஏன் இந்த மாதிரி வேலை செய்யுது? ஏங்க நான் தப்பான எண்ணத்துல செய்யலைங்க. உங்க முகமும் ரத்தமும் சூடா இருக்குது. கொஞ்சம் அதிகமான மேக்கப் பண்ணா அந்த அம்மா இதெல்லாம் அந்த நாட்டத்தெல்லாம் சகிக்க மாட்டாங்க. அதனால இதெல்லாம் கொஞ்சம் மறைஞ்சிடும், சந்தோஷமா இருப்பீங்க. அதுக்கு தான் அதிகம். அதெல்லாம் இல்லடி. இப்பேற்பட்ட மன்மதன் நம்மளை விட்டு அடுத்த பொண்ணாண்ட போறானேன்னு பொறாம உனக்கு. அது எனக்கு தெரியுது. இருக்க வேண்டாம் பொண்ணை இருக்கட்டும், பொறாம இருக்கட்டும். ஆமா இப்ப இங்கிருந்து அந்த பொண்ணு வீட்டுக்கு போனோம்ல, எப்படி போறதுக்கு என்ன அதோ அங்க இருக்கிற பேரு ஆமா அந்த அளவு நம்மளால நடக்க முடியாது. வழியும் பார்த்துட்டு வந்துட்டேன். வழி பார்த்துட்டு வந்துட்டேன். ஒத்தடி பார்த்துட்டான். அதுவும் கல்லும் முள்ளுமா கரடு முள்ளுமா இருக்குது. நான் எப்படி நடக்கிட்டு இந்த காலை வச்சுக்கணும்? நடக்க முடியாது. நீ என்ன பண்ண? அந்த ஆய் போச்சு என்ன தூக்கின்னு போடும். நீ தான் நானா கோடியில் வச்சு தூக்க முடியா? ஏன் நீங்க நடந்து வந்தா? நடந்து நம்மளால அமர்ந்தூரம் வர முடியாதுடியா. இங்க இருந்து நடந்து வந்தா இங்கே பாதி பலம் போயிடும். அங்க போய் நான் என்ன பண்ணட்டா? ஒன்றும் பண்ண முடியாது. சரி சுவாமி, நான் உங்க விருப்பப்படியே கோடியில தூக்கி ஐயா கிளம்புறாங்க. எங்க போய் பாத்துட்டு வரேன். நல்லா பண்ணி போய் வா. நீ கிளம்புறாங்க. ஓ அப்பா எத்தன்டா? ஆமா தூக்கி போய் நம்பி உக்காரலாமா? இவன் ரொம்ப கொடுமை பண்றான்னு சொல்லிட்டு அண்ணக்குள்ள தூக்கி போய் அங்கன்னா அப்படி வேடுறமா கத்துக்க போட்டு போடலாம். சுவாமி ஒரு நாளும் நான் அப்படிலாம் தப்பா நடக்க மாட்டேன் சுவாமி. நடக்க மாட்டேன். நம்பி உட்காருங்க, உங்களை நான் பாத்துக்கிறேன். வா. என்னது? உங்களை இப்ப எந்த குறையும் இல்லாம ஆபத்து இல்லாம பாத்துக்கிறேன். அம்மா உன்னை நம்பி கூட உட்கார முடியாது அம்மா. சரியா நல்லானியா? முதல்ல என்னுடைய அளவுக்கு இது சரியாக்குதான்னு உட்காந்து பார்க்குறேன். ஏன்னா முதல் உட்காருங்க தூக்கி ஒன்று நான் இருக்கிற சுமைக்கு தூக்க முடியுமான்னு பார்க்கணும்ல, அதை செக் பண்ணி பார்க்குறேன்.
ஐயோ சோதனை பண்ணி பாக்குறேன்னு சொல்லுங்க. நான் சோதனை பண்ணி பாக்குறேன். இது வேற இது நல்லா அண்ணன் கூட உட்காருக்கா. இவளை அச்சாலும் அச்சான்றீங்களே, கட்டினவன் கீழ் விழுந்து கிடக்குற ஒரு மூலையில் போய் கூடையை தூக்குறிய. உனக்கு கூட முக்கியமா கட்டின வீட்டுக்கார முக்கியமாடி? உனக்கு யாரு முக்கியம்? அது மேல மனசுல எவ்வளோ வேகம் இருக்கும் பாரு அவளுக்கு. டேய் வா, ஒன்னா பொந்து ரொம்ப தூரம் தூக்கிமா முடியாது. அப்படி கிட்ட வந்து உக்காந்து தூக்கி போவேன். பிறப்பு எடுத்தடித்தே இருந்தேன் இறுதியில் பயன் பெற நித்தமுடி நினைத்தேன். எத்தனையோ பிறப்பு எடுத்தடித்தே இருந்தேன் இறுதியில் பயன் பெற நித்தமுனை நினைத்தேன். செத்த முன்னே மகிமை என்று பெயர் பெற்றிருக்கேன். இருந்தாலும் இந்த நாட்டு மன்னனோ நான் செய்யாத தவறுக்காக என் மீது தண்டனை கொடுத்து என்னை தலைக்கீழாக கட்டி தொங்க விட்டு விட்டார். ஆண்டவா, தினந்தோறும் முன்னே நினைத்துக் கொண்டிருந்தீ, நீயாவது என்னை காப்பாற்ற கூடாதா? நீதான் இரவா என்னை காப்பாற்ற வேண்டும் ஆண்டவா. எங்க தான் போயிருக்காரு தெரியலையே. என்னங்க வாங்க. என்னை பார்த்தால் யார் என்று தெரியவில்லை உனக்கு? தெரியவில்லையே. நான் யார் தெரியுமா? யாருங்க? சற்று நேரத்துக்கு முன்பாக உன்னிடத்தில் ஒரு பெண் வந்து என்னுடைய கணவர் உன் மீது ஆசைப்படுகிறார், ஆதலால் என்னுடைய கணவரை நீ ஏற்றுக்கொள்ளாமா, அவருக்கு சந்தோஷத்தை கொடுமா என்று வைத்தாரா ஒரு பெண். ஆமா ஆமா ஆமா, ஒருத்தங்க நான் தான் அவன். அப்படிங்களா? ஆமா, ஏதோ குஷ்டம் பிடிச்சிருக்கு, சீவ ரத்தம் எல்லாம் ஒழுகுது சொன்னாங்க. அடடே, அவளுக்குத்தான் அவள் தான் அப்படி சொல்லியிருப்பாள். காரணம் என்றால் சாபம் பெற்றது அவளால், ஆதலால் அப்படி சொல்லியிருப்பாள். அது மட்டும் கிடையாது. ஏய், நான் யார் தெரியுமா? நான் ஒரு முனிவன். இந்த ஆசைக்கோ உன் சுகத்துக்கோ ஈடுபட்டு உன்னோடு சந்தோஷமாக இருக்குவன் என்பதற்காக நான் வரவில்லை. நான் வந்த காரணமே வேறு.
அவள் என்னுடைய மனைவி உரைத்தால் என்னுடைய மனைவி கற்பில் சிறந்தவளா கற்பில் மிகுந்தவளா என்று பரிசோதனை செய்வதற்காக மட்டும்தான் வந்தேன். நீ நினைக்கும் ஆள் நான் இல்லை. உனக்கு ஆசை ஆகிவிட்டது, வா என்னை கட்டிப்பிடித்து முத்தம் கொடு என்று கேட்கிறாய். கேட்டேன். உன்னுடைய ஆசையை நான் இப்பொழுது தீர்த்து வைக்க முடியாது. அடுத்த பிறவியில் உன் ஆசையை நான் தீர்த்து வைக்கின்றேன். இப்பிறவியில் முடியாது. நீதான் எப்படியாவது காற்று வரைவா ஈசா. ஜாக்கிரதை ஜாக்கிரதையா உட்காருங்க. மெதுவா தான் ஜாக்கிரதையா நீங்க உட்காருங்க. ஜாக்கிரதை வாங்க. ஐயோ ஆண்டவா ஆண்டவா, அடி பாவி, நானே வேதனை மேல் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறேன். இந்த நேரத்திலே கணவனை தூக்கி செல்கிறாயே என்ற ஆணவத்தினால் அகம்பாவத்தினால் என் மீது இப்படி விட்டு விட்டதே. அடி பாவி பாவி, அடி பாவி, இப்படி செய்து விட்டாயே. நாளை பொழுது விடிந்தால் பொழுதே விடியாமல் இருந்தால் உன்னுடைய கணவன் உயிர், உன்னுடைய கணவனுடைய தலை 1000 சுக்கராக வெடிக்கும்படி சாபத்துக் கொள்கிறேன். உன் தாலி அறுபட வேண்டும். சுவாமி, கருணை கடலே, எப்படிப்பட்ட சாபத்தை கொடுத்து விட்டீர்கள் ஐயா. என் கணவரை நான் தலையிலே கூடையிலே வைத்து சுமந்து கொண்டு வந்தேன். வரும் சமயத்தை நீங்கள் அரசனால் தண்டனை கொடுக்கப்பட்டு இந்த கழுவரத்திலே ஏற்று தலைகீழாக தொங்கிக் கொண்டிருப்பதை நான் கவனிக்கவில்லை சுவாமி. தலைகீழாக தொங்கிக் கொண்டிருக்கும் உங்கள் தலையிலே நான் தூக்கிக் கொண்டு வந்த கூடையானது உங்கள் தலையிலே இழுத்து விட்டு வலி பொறுக்க முடியாமல், உங்களால் வலி தாங்க முடியாமல் கடுமையான சாபத்தை கொடுத்து விட்டீர்களே சுவாமி. எனக்கு கடுமையான சாபத்தை கொடுத்து விட்டீர்களே. பெண்ணே, கணவனையே தலையிலே சுமந்து செல்லுகிறோம் என்ற ஆணவத்தினால் முனிவர் என்று பார்க்காமல் என் வேதனைக்கு மேல் வேதனையை தூண்டி விட்டாயே. ஆகையால் நாளை சூரியன் விடிந்ததும் பொழுது விடிந்ததும் உன் கணவன் சாக வேண்டும், உன் தாலி அருக வர வேண்டும் என்று கடுமையான சாபத்தை கொடுத்து நான் ஆணவத்தால் அகம்பாவத்தால் இக்காரியத்தை செய்யவில்லை ஐயா. என் கணவரை தலையிலே தூக்கி வரும் பொழுது நீங்கள் தலைகீழாக இங்கு தொங்கிக் கொண்டிருப்பதை நான் பார்க்கவில்லை சுவாமி. நான் தெரியாமல் தான் கூடையால் இழுத்து விட்டேன். ஆகையால் என் பிழையை பொறுத்து சாபத்தை மாற்றிவிடுங்கள் சுவாமி, சாபத்தை மாற்றி. பாவி, கொடுத்தால் கொடுத்துத்தான் மாற்ற அமைக்க முடியாது. போய்விடு சுவாமி. சுவாமி, இரக்கம் என்பது இல்லையா சுவாமி? நான் என்ன பாவம் செய்தேன்? என் கணவர் சாக வேண்டும், என்னுடைய தாலி அறுபட வேண்டும் என்று கடுமையான சாபத்தை கொடுத்து விட்டீர்களே சுவாமி. சுவாமி, மனம் இறங்குங்கள் சுவாமி. என் தவத்தை எப்படியாவது நீங்கள் கொடுத்த சாபத்தை மாற்றி விடுங்கள் சுவாமி. மாற்றி அமைக்க முடியாது சுவாமி. ஒரு பெண்ணாக பிறந்தவள் இவ்வளவு கெஞ்சியும் இவ்வளவு கண்ணீர் விட்டு கதறியும் என் மீது இரக்கம் கொள்ளாமல் நான் கொடுத்த சாபம் கொடுத்ததுதான். நாளை பொழுது விடிந்ததும் உன் கணவன் சாக வேண்டும், உன் தாலி அறுபட வேண்டும் என்று எனக்கு சாபத்தை கொடுத்து விட்டீர்களே. ஓ, நாளை பொழுது விடிந்தால் தானே என் கணவர் சாக வேண்டும், என் தாலி அறுபட வேண்டும். எத்தனை நாட்கள் ஆனாலும் சரி, பொழுதே விடியாமல் போக கிடவது. கொடுத்தேன் வானம்
ஆண்டு வரக்கூடிய யம தர்மராஜன் என்று வாழ்ந்து வருகிறேன். இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவன்களையும் விதி முடிந்தால் அவர்களை உயிரை கொள்வது என்னுடைய கடமையாகும். இருந்த போதிலும் 7 நாட்கள் ஆகியும் இன்னும் இருள் சூழ்ந்துள்ளது. இதற்கு காரணம் அந்த பரமக்கடலை சென்று சந்தித்தால் இதுக்கு விடை கிடைக்கும். என்னையா சோகம்? உனக்கு என்ன நேர்ந்தது? ஏன் இத்தனை சோகத்தோடு காட்சியளிக்கிறாய்? பரமக்கடவுளே, 7 நாட்கள் ஆகியும் இன்னும் இருள் சூழ்ந்துள்ளது. காரணம் என்ன? இதற்கு என்ன காரணம் என்று தேவர்கள் அனைவரும் திகதப்பி செல்கிறீர்கள். ஆமாம், இதுக்கு தானே காரணம். ஆமாம், உனக்கு தேவை. பூலோகத்தில் ஒரு பெண்ணால் நேர்ந்த விபத்து. என்னோடு வா, என்னவென்று காட்டுகிறேன். புறப்படும். விடிய வேண்டுமாம், என் கணவர் சாக வேண்டும். யாரது? முனிவரா? ஆமா ஆமா. ஆண்டவா, நான் தான் மாண்ட ரிஷி. ஆண்டவா, என் நிலைமை பார்த்து கொண்டு இருக்கிறேன். என்னை காப்பாற்ற கூடாது ஆண்டவா. மாண்டவ ரிஷி நலந்தானோ? நலத்துக்கு என்ன? என் நிலைமை பார்த்தா நலத்து கேட்கின்றீர். தலைகீழாக தொங்குகிறேன். தர்மா, வா முன்னே. இவரை பார்த்தாயா? எப்பொழுது பார்த்தாலும் சிவா 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 என்று என் நினைவாகவே வாழ்ந்தவர். இவருக்கு ஏன் இத்தனை பெரிய தண்டை? இந்த கழுகு மரத்திலே தலைகீழாக தொங்குகிறாரு. என்னவென்று யோசிக்கிறார்? என்ன காரணம்? இருக்கிறது. அதாவது ஒரு பிள்ளை தவறு செய்தால், 6 வயதுக்கு முன்பு தவறு செய்தால் அது யாரை சேரும்? பெற்ற தாய் தந்தை சேரும். ஆமாம். 6 வயதுக்கு மேற்கொண்டு தவறு செய்தால் அது அவனையே சேரும். அப்படி இளமை பருவத்திலே இவன் என்ன செய்தான் தெரியுமோ? என்ன செய்தான் சுவாமி? ஒரு தும்பியை பிடிச்சு அதன் வாளை கிள்ளி அதில் ஒரு சுப்புளை நுழைத்து தலைக்கீழாக தொங்க விட்டு பார்த்தார், வேடிக்கை காட்டினார். அன்று அவர் அங்கு செய்தது இன்று இந்த நிலைமைக்கு ஆளாகிவிட்டார். என்ன செய்வது? அப்பா சுவாமி ஆண்டவா, நன்றாக இருப்பா, எழுந்திரு. என் தரிசனம் கிடைத்தது. என்னையா இது? என்ன சுவாமி? ஏனையா இப்படி நடக்கிறது? எதற்காக பொழுது விடவில்லை? 7 நாட்களாக பொழுது விடவில்லை. தேவர்கள் அனைவரும் என்ன ஆயிற்றோ ஏதாயிற்றோ திகதப்பி செல்கிறார்கள். ஆமா, சூரியன் புறப்படவில்லை. மக்கள் எல்லாம் என்ன ஆயிற்றோ ஏதாயிற்றோ எல்லோரும் திகதப்பி செல்கிறார். அவர் செய்ய வேண்டிய வேலை நின்று விட்டது. என்ன நடந்தது? என்ன தெரியுமா? நான் தலைகீழா தொங்கும் போது இதற்கா இந்த பெண் அவருடைய கணவனை கூடையில சுமந்து வந்தால் என் மீது தவறி பட்டு விட்டது. எனக்கு கோபம் சொல்லி தகுந்த சாபத்தை கொடுத்து விட்டேன் அவருக்கு. நான் என்ன சாபம் கொடுத்ததுமா? நாளை பொழுது விடுந்தால் உன்னுடைய கணவனுடைய சிரம் 1000 சுக்கராக வெடிக்க வேண்டும், உன் தாலி அறுபட வேண்டும். பேசுற பேச்சா இது? கோபம். பெரிய மனுஷன் எது தவறிப்பட்டு விடுது என்று உன் வாயினாலேயே கூறுகிறாய். இதை நீ கூறக்கூடாது. அதனால் சாபத்தை கொடுத்து விட்டாய். அதற்கு மீண்டும் என்ன நடந்தது? என்ன ஆனது? இந்த பெண்ணோ நாளை பொழுது விழுந்தாதானே அப்படி நடக்க போகுது, பொழுதே முடியாமல் போக வேண்டும் என்று அவள் மாற்றி சாபத்தை அமைத்து விட்டாள். அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? அது நீ செய்ததுதான் தவறு. கொஞ்சம் ஒதுங்கு. நாராயணி, பரம்பரனே, மகேஸ்வரா, முக்கண் படைத்த பரம்பரனே, இறைவா இறைவா இறைவா, என்னை ஆட்கொள்ள வேண்டும். வாழ்க வளமுடன். சுவாமி, நான் என்ன புண்ணியம் செய்தேன் சுவாமி? சித்தர்களும் முக்தர்களும் அயனும் ஒரு நேரத்திலே சுவாமி, அரியும் அயனும் ஒரு நேரத்திலே தங்களுடைய திருவடி பாதத்தையும் திருமுடி தலையையும் பார்க்க வேண்டும் என்று போட்டி போட்டுக் கொண்டு சென்றார்கள். அவர்களாலே பார்க்க முடியவில்லை தங்களுடைய திருவடி தரிசனத்தை, இந்த திருக்காட்சியை. இந்த அடியவள் என்ன புண்ணியம் செய்தேன் சுவாமி? எத்தனையோ சித்தர்கள் பக்தர்கள் எல்லாம் காத்துக்கொண்டு ஆண்டாண்டு காலமாக தவம் செய்கிறார்கள் தங்களுடைய தரிசனம் பெறுவதற்காக. அவர்களுக்கெல்லாம் கிடைக்காத பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கிறதே.
நான் என்ன பாக்கியம் புண்ணியம் செய்தேன்? செய்தவள். என்ன எழுந்திரு பாக்கியம் எழுந்திரு. அது போகட்டும். என்ன நேர்ந்தது? ஏன் இங்க இப்படி சூழ்ந்து காட்சி நிற்கிறது உலகம்? அவர் என்ன சுவாமி என்ன முறைச்சிட்டு இருக்கிறது? நீங்கள் செய்தத பாவ வினை அவருக்கு கோமம் எமதருமே. அவர் வேலை அப்படியே நின்று விட்டதே. அப்படியா? நல்லது சுவாமி. நீங்கள் முறைக்காதீர்கள், பயப்படுவாள் இந்த பெண். சுவாமி, இங்க என்ன நடந்தது என்று உங்களுக்கு தெரியாததா என்னிடத்தில் கேட்கிறீர்கள்? இருந்தாலும் உன்னது வாயினால் நான் தெரிந்து கொள்ள வேண்டும். சுவாமி, என் கணவரை ஏதோ ஒரு காரியத்திற்காக கோடையிலே அமர்த்தி தலை மீது சுமந்து கொண்டு வந்தேன் இந்த கானகத்தின் வழியாக. இந்த கானகத்திலே இதோ இருக்கும் இந்த முனிவர் தலைகீழாக தொங்கிக் கொண்டிருப்பது கழுமரத்திலே ஏற்றிருக்கிறார்கள். அந்த கழுமரத்திலே தலைகீழாக தொங்கிக் கொண்டிருப்பதை அடியால் கவனிக்கவில்லை சுவாமி. நான் தலையிலே கூடையை சுமந்து கொண்டு செல்லும் சமயத்திலே தவறி நான் சுமந்த கூடையானது அவன் சிரசிலே பட்டு விட்டிருக்கிறது. ஆகையால் கோபம் அடைந்த அவர் எனக்கு கடுமையான சாபத்தை கொடுத்து விட்டார் சுவாமி. அடி பெண்ணே, தன் புருஷனையே தலை மீது சுமந்து செல்கிறோம் என்ற ஆணவத்தினால் அகங்காரத்தினால் இந்த கூடையால் என்னை இடித்து விட்டு செல்லுகிறாரே. ஆகையால் நாளை பொழுது விடிந்ததும் உன் கணவன் சாக வேண்டும், உன் மாங்கல்யம் வர வேண்டும் என்ற சாபத்தை கொடுத்தார் சுவாமி. சிவசிவா. சுவாமி, எவ்வளவு அழுதேன், பாதத்தை பிடித்து தொழுதேன், கத்தினேன், கதறினேன். அவருடைய மனம் இலகவில்லை. பிறகு நான் என்ன செய்தேன்? ஒரு முடிவுக்கு வந்தேன். நாளை பொழுது விடிந்தால் தானே என் கணவர் சாக வேண்டும், என் மாங்கல்யம் மறுவிட வேண்டும். எத்தனை நாட்கள் ஆனாலும் பொழுதே விடியக்கூடாது என்று நான் மறுசாபத்தை கொடுத்தேன். இதில் என்ன தவறு? என்ன தவறு என்று கேட்கிறாயே? புரியவில்லையா? இதோ பார், அவர் செய்த பாவனை. யாரோ ஒரு கல்வன் பொருளை திருடி சென்று விட்டான். இவர்தான் திருடினார் என்று இவருக்கு இத்தனை பெரிய தண்டனை கொடுத்து விட்டான் அரசன். அதை விடு. இதை பாருமையா, நேரம் ஆகிறது. அவரவர் கொடுத்த சாபத்தை மாற்றுங்கள். சுவாமி, முதலிலே சாபம் கொடுத்தது யார்? அவர்தான். அவர்தானே. சாபத்தை மாற்ற சொல்லுங்க. முனிவரை சீக்கிரம் நேரம் ஆகிறது. சரி, சாபத்தை மாற்றி அமைக்கிறேன். சொல்லு. போதுமோ? மாற்றி விட்டார் சாபத்தை. என்ன கையை இப்படி காட்டினாரு? மந்திரம் கோபம் கோபம் வேற ஒன்றும். சுவாமி, அப்படி என்றால் தினை என் கணவரின் உயிருக்கு ஆபத்தே கிடையாது, என் மாங்கல்யத்திற்கு அறிவே கிடையாது. உண்மைதானே? உண்மைதான், உண்மைதான். தேவரீர் நீங்கள் திருவாயால் சொல்லும் பொழுது நான் நம்பித்தானே ஆக வேண்டும். அப்படி என்றால் இனி என் கணவரின் உயிருக்கு ஆபத்தில்லை, என் மாங்கல்யத்திற்கும் ஆபத்தில்லை. இல்லை. என்ன திறமையா இந்த பெண்ணுக்கு! உன் வேலை முடிஞ்சு போச்சுன்னு ஓடுறிய, மற்றவங்க வேலைலாம் எப்படி ஆகுது? இதை பாரு அம்மையே, சீக்கிரம் நீ கொடுத்த சாபத்தை மாற்றி இந்த பொழுது வெடியட்டும். சுவாமி, என் கணவரின் உயிருக்கு ஆபத்தில்லையே என்று செய்தியை கேள்விப்பட்டதும் அளவில்லாத சந்தோஷத்தில் நான் ஆழ்ந்து விட்டேன் சுவாமி. ஆகையால் நான் கொடுத்த சாபத்தை மாற்றி அமைக்க மறந்து விட்டேன் சுவாமி. சுவாமி, அப்படின்னா இப்ப நான் சாபத்தை மாற்றிதான் ஆகணுமா? பேசாத நேரமாவது. இறைவா, பரம்பொருளே, நீங்களே சொல்லும் பொழுது, உங்களே நீ நேரிலே கண்ட பொழுது நான் மாற்றாமல் இருக்க முடியுமா? இறைவா, நான் கற்புக்கரசி என்பது உண்மையானால் கொடுத்த சாபத்தை ஏற்றுக்கொள்கிறேன். ஓம் நமச்சிவாய. புறப்பட்டு விட்டான். பொழுது வெடித்து போச்சு. வருத்தப்படாதீர்கள். போச்சு சொன்ன யாரும் வருத்தப்படாதீர்கள். அவர் வேலை நடக்கட்டும். நீ சற்று ஒரு புறத்தில் நில்லுங்கள். நீங்கள் சென்று ஓய்வு பெற்றுக் கொள்ளுங்கள். சுவாமி, எப்படியோ வந்தீர்கள், இந்த வழக்குக்கு ஒரு முடிவு கண்டீர்கள். ஆமா, என் கணவரை நான் எடுத்துக்கொண்டு நான் போய் என்ன இறைவா, என்ன சுவாமி, நான் பட்டதெல்லாம் பாழாகிவிட்டது சுவாமி, பாழாகிவிட்டது. என்ன ஆயிற்று? என் கணவரை கூடையிலே சுமந்து கொண்டு வந்தேன். என் கணவருக்காக பொழுதை விடியக்கூடாது என்றும் சாபத்தை கொடுத்தேன். கடைசியில் இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வந்தா கூடையிலே இருந்த என் கணவரை காணுமே சுவாமி. என் கணவர் எங்கே? என் கணவர் எங்கே? என் கணவர் எங்கே? என் கணவர் இல்லாமல் நான் வாழ முடியாதே. என் கணவர் இல்லாமல் நான் வாழ முடியாது. கூடையிலிருந்து என் கணவர் எங்கே போனார் தெரியவில்லையே. நலாயினி, என்னை யார் என்று தெரிகிறதா? நன்றாக தெரிகிறது. என்னவென்று? முக்கன் படைத்த பரமன் என்றும் இந்த உலகத்திற்கே படியலக்கு உமா மகேஸ்வரன் என்றும் என் கண்களுக்கு நன்றாக தெரிகிறது. அதுதான் தெரிகிறது, வேறொன்றும் தெரியவில்லை. என்ன எனக்கு தெரியும்? அடி பைத்தியக்காரி, நீ யார், நான் யார் உமக்கு தெரியவில்லை. நலாயினி, இங்கே கணவன் இல்லையே இல்லை என்று அழுகிறாயே. இல்லை என்று உரைக்கும் அந்த கணவன் நான் தான். என்ன சுவாமி, விளையாடுகிறீர்களா? ஏன்? நான் யார்? மானிட ஜென்மம். நீங்கள் இந்த உலகத்திற்கே படியலக்கும் மூவருக்கெல்லாம் முதல்வர். ஆமா. அப்படி இருக்கும் பொழுது இவ்வளவு காலமாக என் கணவராக இருந்தது நீங்களா? ஆமா. என்னால் நம்ப முடியவில்லையே சுவாமி. பைத்தியக்காரி, பைத்தியக்காரி.
அன்று தேவலோகத்தில் போட்ட சட்டம் சபதம் முடிய வேண்டும் என்று அவதரித்தோம். உனக்கு ஞாபகம் இருக்கோ? உன்னை திருமணம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டு நீ என்ன செய்தாய்? விரதம் இருந்தாய். அங்கே செய்து கொண்டிருந்தேன். அச்சமயத்திலே அங்க வந்து கணையாழி வாங்கி வந்து ஞாபகம் இருக்கா? அது நீங்க? அதுவும் நான் தான். பிறகு வீர வாலிபனாக வந்து உன் கற்பை சோதிக்க வேண்டும் என்று சாபத்தை கொடுத்தாயே ஞாபகம் இருக்கா? அதுவும் நான் தான். அது மட்டுமல்ல, நீ கொடுத்த சாபத்தால் இத்தனை நாட்களாக என் கைகால் குறைந்து குஷ்டமாக திரிந்து வந்தேனே உன்னோடு, அதுவும் நான் தான். இப்பொழுது உன்னை விட்டு பிரிந்து விட்டது அந்த குஷ்டரோகம், என்னை விட்டு பிரிந்து விட்டது, உன்னோடு வாழ வேண்டும் என்று இப்படி நிற்கின்றேன். சுவாமி, இந்த உலகத்தை பெண்களாக பிறந்தால் கணவனுக்கு இப்படிதான் கட்டுப்பட்டு வாழ வேண்டும். கணவர்கள் என்னதான் தவறு செய்தாலும், கணவர் எப்படிப்பட்டவராக இருந்தாலும், கணவனுக்கு கட்டுப்பட்டு நடப்பவளே பெண்மணி, அவளே சிறந்த மனைவி. இதை உலகத்திற்கு எடுத்து காட்டவே, மக்களுக்கு எடுத்து காட்டவே அவதரித்தோம். போதுமோ? வேறொன்றும் இல்லை. சுவாமி, இந்த அவதரித்திலே வந்து நீங்கள் எத்தனையோ உருமாறி வந்தீர்கள். அடியால் உங்களை திருமணம் செய்து கொண்டு இது நாள் வரை உங்களுக்கு தொண்டுகள் தான் நான் செய்து கொண்டே வந்தேனே தவிர, ஆகையால் இது நாள் வரை உங்களோடு நான் இன்பத்தை காணவில்லை. அதனால் இப்பொழுதுதான் நீங்கள் யார் என்றும் நான் யார் என்றும் தெரிந்து விட்டதே. நீ சக்தி, நான் சிவன், இதில் என்ன தெரிகிறது? இருவரும் இன்பத்தில் திளைக்கலாம். என்னது? இன்பத்தில் திளைக்க வேண்டுமா? இருவர் ஒன்று சேர வேண்டுமா? ஐயோ, அது கூடாதம்மா, கூடாது. இதை பாருமா, இந்த பிறையில் உமக்கு எமக்கும் ஒன்று சேர முடியாது. அப்படி என்றால் இன்பத்தை கொடுக்க மாட்டேன். உனக்கு என்ன தேவையோ கேள், அதை தருகிறேன். சுவாமி, இது நாள் வரை தொண்டுகள் செய்ததனால் உங்களுடைய மனம் மகிழ்ந்தீர்கள். இப்பிறவியிலே எனக்கு இன்பத்தை தர முடியாது, வேண்டும் வரத்தை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். எதை கேட்டாலும் தருவேன், மாற்றமில்லையே. கண்டிப்பாக. புருஷா வர வேண்டும், நாடா வர வேண்டும், என் சுவாமி வர வேண்டும், பதியே வர வேண்டும், என் கணவா வர வேண்டும். வரம் கேட்க சொன்னீர்களே, என் கனவா எனக்கு வர வேண்டும், என் புருஷா எனக்கு வர வேண்டும், என் பதியே எனக்கு வர வேண்டும், என் நாதா எனக்கு வர வேண்டும், என் சுவாமி எனக்கு வர வேண்டும். சக்தி, கணவனை பிரிந்து இத்தனை நாட்கள் வாழ்ந்ததனால் நாதா புருஷா பதியே என்று 5 முறை நீ கேட்டு விட்டாய். 1 2 5 முறை கேட்டாய். நீ கேட்டதை போல் உனக்கு 5 புருஷாக்கள் கொடுத்தேன். போதுமோ? நீங்கள் சொல்லுவது எனக்கு ஒன்று புரியவில்லையே. பாவையே தந்துட்டேன், நீ பெறுவாய். பாவையே தந்துட்டேன், நீ பெறுவாய், நீ பெறுவாய், மனக்குளிர்வாய். சக்தி, நாதா புருஷா கனவா என்று 5 முறை கேட்டதால் உனக்கு 5 புருஷாக்கள் கொடுத்தேன். மகிழ்ச்சியா பெற்றுக்கொள். சுவாமி, ஏன் சுவாமி இது நாள் வரை என்னோடு இருந்து கொண்டு என்னை சோதித்தது போதாதா? இன்னும் என்னை சோதிக்க நினைக்கிறீர்களே சுவாமி. நீ கேட்டது அது. என் கனவா வர வேண்டும், பதியே வர வேண்டும், நாதா வர வேண்டும், புருஷா வர வேண்டும், என் கணவரே வர வேண்டும் என்று நான் 5 முறை கேட்டதனால் எனக்கு 5 புருஷன்கள் உண்டா? ஆமா. என்ன சுவாமி இது? ஒரு பெண்ணாக பிறந்தவள் இந்த உலகத்திலே பிறந்து வளர்ந்து அவள் திருமணம் செய்து கொண்டு ஒருவனுக்கு ஒருத்தியாக ஒழுக்க நெறிக்க தவறாமல் வாழும் இச்சமயத்தே கூட உலகத்திலே பலவாறு அந்த பெண்ணை தவறாக பேசுகிறார்கள். ஒழுக்க நெறியோடு வாழும் ஒரு பெண்ணையே. அப்படி இருக்கும் பொழுது பெண்ணாக நான் பிறந்து 5 ஆம்பளையே நான் கல்யாணம் செஞ்சுக்கணுமா? 5 புருஷர்களை என்னை திருமணம் செய்து கொண்டால் இந்த உலகம் என்னை பார்த்து கேலி செய்து சிரிக்காதா? எல்லாரும் என்னை தோற்றுவார்களே. அப்படியா? பாடரும் பாடரும் போற்றுவாரே, போற்றுவாரே, மனம் சாத்துவாரே, போற்றுவாரே, மனம் சாத்துவாரே, பாவையை தந்துட்டு நீ பெறுவாய். சக்தி, அடுத்த பிறவி ஒன்று உண்டு. துவாபர யுகத்தில் நான்
5 பஞ்சபூதங்களும் 5 ராஜாக்களாக பிறக்கப் போகின்றேன். தருமன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் என்ற 5 ராஜாக்களாக பிறக்கப் போகின்றேன். நீ என்ன செய்ய போகின்ற தெரியுமா? பாஞ்சால நாட்டில், பாஞ்சால தேசத்தில் அக்னியிலே, அதாவது பாஞ்சாலியாக நீ உதிப்பாய். துரோபதை என்று பெயர் படைப்பாய். நீ அக்னியில் பிறந்ததால் உன்னை எல்லோரும் போற்றி புகழ்ந்து பேசுவார்கள். இந்த 5 ராஜாக்களே நடுவனாகிய அர்ஜுனனாக நான் வந்து உன்னை திருமணம் செய்து 5 உனக்கு ராஜாவாக பணி. பாஞ்சாலியாக நான் பிறந்து என்னை 5 நீங்கள் திருமணம் செய்து கொண்டாலும் இந்த உலகம் என்னை பார்த்து தூற்றாது. அனைவருமே என்னை கண்டு போற்றுவார்களா? கண்டிப்பாக. 5 மனைவியாக இருந்தாலும் நான் அழியா பத்தினியாக வாழ்வேன். அழியாமல் வாழ்வாய். உனக்கென்று அங்கங்கே ஒரு ஆலயம் ஏற்படும். இதுதான் பாஞ்சாலி அம்மன் கோவில், இதுதான் பாஞ்சாலி அம்மன் ஆலயம் என்று மக்கள் எல்லாம் போற்றி புகழ்ந்து பேசுவார்கள். நீங்களே இத்திருவாக்கை சொல்லும் பொழுது நான் சும்மா இருக்க முடியுமா? இப்பிறவியை இதோடு முடித்துக் கொண்டு அடுத்த நாம் சந்திக்கின்றோம். என்ன சுவாமி ஆச்சரியமாக இருக்கிறது? என்னது? பூலோகத்திலே இப்படிப்பட்ட ஒரு கற்பக்கரசியா கணவனுக்கு கட்டப்பட்டு இப்படி நடக்கின்றாளா? பத்திரி என்றால் எவளை அல்லவா சொல்ல வேண்டும், பத்திரி என்றால் எவளை அல்லவா சொல்ல வேண்டும். என்ன தருமா, இந்த பத்தினின் பெண்ணை தான் நீ பார்த்தாய். இன்னொரு பத்தினி பெண் இருக்கின்றார் நாட்டிலே. யாரு? இன்னொரு பத்தினி பெண்ணா? ஆமா. என்ன சுவாமி, யார் அது? 7 பிள்ளையை பெற்றவள், மக்களை பெற்ற மகராசி, மக்களை பெற்ற மகராசி, மகராசி என்று பட்டத்தை பெற்றவள். பூலோகத்திலே நல்லான் நல்ல தங்கால் அண்ணன் தங்கைகள் இருவரும் பலகாலம் ஒற்றுமையாக வாழ்ந்தார்கள். அவளுக்கு திருமணம் முடிந்தது. சொல்ல போகிறீர்கள்? ஆமாம், திருமணம் முடிந்து 7 பிள்ளையை பெற்றாள். 7 பிள்ளை அவள் பெற்ற பிறகு அவள் என்ன செய்கிறாள் என்று என்னோடு வா, பார்த்து கொண்டே திரிபுரம் எரித்தவா தில்லை நடராஜா, உன்னை நினையாதே நாளே இல்லை எம்பெருமானே. அப்படி இருக்க இந்த காசி மாநகரிலே காசிராஜனை வரவழைத்து இந்நாட்டிலே வாழ்ந்து கொண்டு வருகிறேன். இருந்த பொழுதிலும் என்னுடன் இருக்கக்கூடிய அன்பு காவலனை காணவில்லையே. என்ன யாரையும் காணா எல்லாம் போயிருக்காங்க. ஜக்காலத்தி மக்கள் அவங்க ஆளுங்க என்ன கூப்பிட்டு உட்காரத்துக்கு வெளியா? எதற்காக உன்னை அழைத்து தெரியுமா? சும்மா உட்காந்து உள்ள நாங்க இந்த காசி நாடு ஒரு நேரத்தில் எப்படி இருந்தது? காசு இருக்கிற வந்து கெத்த இப்ப 5 ரூபா வைக்கிறாங்க. காசு இருக்கிறியா? நான் என்ன மனவேதனையில் இருக்கிறேன். எதற்காக உன்னை அழைத்தேன்? ஓ, காசி நாடு. காசி நாடு ஒரு நேரத்தில் சீரும் சிறப்போடும் செழிப்போடும் ஆமாங்க
இருந்தது. அப்படி இருந்த இந்த நாடு இப்பொழுது பஞ்சத்தால் வாடிக்கொண்டிருக்கின்றது. என்ன பண்றது? நம் நாட்டிலே மழை பெய்து 12 வருடங்கள் ஆகிவிட்டது. மழை பெய்ந்து. ஆமா. அதனால் நாடே பஞ்சத்தால் வாடியது. அது மட்டுமில்லாமல் நாட்டு மக்கள் அனைவரும் நாட்டை விட்டு வெளியே செல்ல புறப்பட்டு விட்டார்கள். என்ன பண்றது? நாட்டு மக்களின் குறையை தீர்ப்பதற்காக உழைக்க வழி இல்ல, எல்லாம் கிளம்பிட்டாங்க நாட்டு மக்கள்லாம். நம் கஜானாவில் இருந்த பொன் பொருள் அத்தனையும் நாட்டு மக்களுக்கு வாரி வாரி கொடுத்தோம். நம் கஜானாவில் உள்ள பொன் பொருள் அத்தனையும் வாரி கொடுத்தோம். ஆமாங்க. அப்பொழுதும் பஞ்சம் தீரவில்லை. கடைசியாக பார்த்தாயா, இந்த அரண்மனையே பஞ்சத்தில் வாடிக்கொண்டிருக்கிறது. ஆமாடா, எப்படி இருந்த நாடு இப்பொழுது பஞ்சத்துக்கு அடிமையாகி இந்த நிலைமைக்கு ஆளாகி விட்டோம். ஆமாங்க. இதெல்லாம் என்ன விதியின் விளையாட்டு? ஆண்டவனின் செயல் இதெல்லாம், ஆண்டவனின் திருவிளையாட்டு. ஆண்டவன் செயல். அதற்கு நாம் என்ன செய்ய முடியும்? ஒண்ணு செய்ய முடியாது. அது மட்டுமா? என்னங்க, என் மனைவி நல்ல தங்கா இருக்கின்றாள். என்றுமே இந்த அரண்மனை பக்கம் வராதவள். அவள் எப்பேற்பட்டவள் தெரியுமா? என்னங்க, எப்பேற்பட்ட நாட்டில் வாழ்ந்தவள் தெரியுமா? வடமதுராபுரி நாட்டிலே இளவரசி. அவளை திருமணம் செய்து கொண்டு வந்து நல்ல முறையில் வாழ்ந்தேன். ஆனால் போராத காலம் என்னை திருமணம் செய்து கொண்டு அவளும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றாள். என்ன பண்றதுங்க? எப்பொழுதுமே அரண்மனை பக்கம் வராதவள் இன்று ஏனோ வருவது போல் தெரிகின்றதே. அப்படியா? நான் என்ன செய்வேன்? 12 வருடமாக எங்கள் நாட்டிலே மழை பெய்யாமல் கடுமையான பஞ்சம் ஏற்பட்டு விட்டது. இந்த பஞ்சத்தை போக்க வேண்டும் என்று என்னுடைய கணவர் எவ்வளவோ மக்களுக்கெல்லாம் வாரி 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 கொடுத்தார். கஜானாவில் இருக்கும் பொன் பொருள்கள் அனைத்தையும் வாரி கொடுத்தார். மக்களுடைய பசியை தீர்க்க வேண்டும் என்று தானிய கிடங்கிலே இருக்கும் பொருளை எல்லாம் வாரி கொடுத்தார். அதை அவர்கள் உண்ட பிறகும் இந்த பஞ்சம் போகவில்லை. நாட்டை விட்டே போகிறோம் ஐயா. இனி இந்த நாட்டிலே பஞ்சகாலத்தை நாங்கள் வறுமையிலே வாழ முடியாது. நாட்டை விட்டே போகிறோம் என்று நாட்டு மக்கள் எல்லாம் போகும் சமயத்திலே ஐயா, நாட்டு மக்கள் தான் எங்களுக்கு முக்கியம். நாடு இல்லாமல் இந்த உலகத்தில் நாட்டு மக்கள் இல்லாமல் இந்த நாட்டை ஆண்டு மன்னன் ஆண்டதற்காக இருக்க வேண்டும். போகாது என்று மக்களை எல்லாம் அவர்களை வற்புறுத்தி கட்டாயப்படுத்தி நாட்டை விட்டு போக விடாமல் இந்த அரசாங்கத்திலிருந்து கஜாவிலிருந்து அனைத்து பொருளுமே வாரி 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 கொடுத்து விட்டார். கடைசியிலும் வறுமை தீர்ந்த பாடில்லை. இப்பொழுது நான் பெற்றெடுத்த என் 7 பிள்ளைகளும் அம்மா பசை அம்மா பசை என்று
பசி என்று நீங்கள் கதறும் பொழுது பெற்ற வயிறு பற்றி எரிகிறதடா என் ராஜா. அம்மா பசி என்று நீங்கள் கெஞ்சுகிறீர்களே, நான் பாவி என்னடா செய்வேன்? மகனே ஞானசேகரா, குணசேகரா, தனசேகரா, அம்மா நீங்கள் அழ வேண்டாம் அப்பா. நான் திருமணம் நடந்து நாள் முதலாக இதுவரை நான் அரசவைக்கு ஒரு நாளும் சென்றது கிடையாது. இன்று ஒரே முடிவோடு வந்திருக்கிறேன். உன் தந்தையை பார்க்க வேண்டும், உங்கள் தந்தையிடத்திலே ஒரு வார்த்தை பேச வேண்டும் என்று வந்திருக்கிறேன். வாங்கடா உங்க தந்தையை போய் பார்க்கலாம். சதிராடுமா மலர் தனை கண்டு நல்லத்தங்கால் வணங்குகிறேன். வாழ்த்துங்கள் சுவாமி. வாழ்க கண்ணே, வாழ்க வாழ்க வாழ்க. ஆமாம், என்றுமே அரண்மனை பக்கம் வராத நீ இன்று ஏன் வர காரணம்? என்ன காரணம்? சுவாமி, உங்களுக்கு மனைவியாக நான் வந்த நாள் முதலாக அரண்மனையிலே இருந்து காலத்தை கழித்தவள் இன்று அரசவையை நோக்கி 7 பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறாயே மனைவி. எதற்காக வந்தாய்? அரசவையை நோக்கி ஏன் வந்தாய் என்று கேள்வி கேட்கிறீர்களே. ஆமாம் கண்ணே, இதை நான் சொல்லிதான் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமா? குழந்தைகளின் முகத்தை பாருங்கள், அவர்கள் கண்களை உற்று நோக்கி பாருங்கள், அவர்கள் எந்த நிலைமையில் இருக்கிறார்கள் என்று. பசியால் முகம் சோர்ந்திருக்கிறார்கள். நாம் பெற்றெடுத்த நம்முடைய பிள்ளைகள் அம்மா பசி என்னால் பசி தாங்க முடியவில்லை என்று அழுகிறார்கள் சுவாமி. ஆகையால் இவர்கள் பசியை தீர்க்க வேண்டும் என்றுதான் தங்களை நாடி தங்களை பார்க்க வேண்டும் என்று அரசவையை நோக்கி வந்திருக்கிறேன் சுவாமி. நல்ல தங்கா, நம் நிலைமையை நீ பார்த்து கொண்டுதான் இருக்கின்றாய். இப்பொழுது நம் நாடே பஞ்சத்தால் வாடி பரிதவித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த நேரத்தில் நான் என்ன செய்வது, ஏது செய்வது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றேன் சுவாமி. ஒருவர் முகத்தை ஒருவர் இப்படி பார்த்து அழுது கொண்டிருந்தால் நடக்கப் போவதை தான் நாம் நினைக்க வேண்டும் சுவாமி. சுவாமி, எதற்காக எப்பொழுதும் வராதவள் இங்கு வந்தேன் தெரியுமா? என்ன காரணம்? நம் குழந்தைகளை காப்பாற்ற வேண்டும் என்றால், இவருடைய பசியை தீர்த்து நம் மக்களை உயிரோடு பார்க்க வேண்டும் என்றால் நான் எங்கே போக போகிறேன் தெரியுமா? எங்கே செல்ல போகின்றாய்? என் தாய் வீட்டிற்கு போகலாம் என்று உங்களிடத்தில் விடைபெற்று செல்ல வந்திருக்கிறேன். என்ன வார்த்தை கூறுகின்றாய் கண்ணி? உண்மைதான். என் தாய் வீட்டில் இப்பொழுது இருப்பது என் அண்ணன் இருக்கிறார். என் அண்ணன் வீட்டிற்கு சென்றார் நம்முடைய குழந்தைகளின் பசியை எப்படியாவது தீர்த்து விடுவார். அவருடைய பசியை தீர்த்து இவர்களுடைய வறுமையை போக்கி நம் குழந்தைகளை காப்பாற்ற வேண்டும் என்று நான் வந்திருக்கிறேன். விடை கொடுங்கள் சுவாமி. இல்லை நல்ல தங்கா, உனக்கும் எனக்கும் திருமணம் நடந்தது. திருமணம் நடந்த நேரத்தில் நீ உன் நாட்டிலிருந்து தாய் வீட்டிலிருந்து எப்படி வந்தாய்? சீரும் சிறப்போடும் செழிப்போடு வந்தாய். ஆனால் வந்த இடத்தில் நம் நேரமோ இல்ல ஆண்டவனின் இறைவனின் சோதனையோ நம் நாடே பஞ்சத்தில் மூழ்கிவிட்டது. இப்பொழுது நாம் என்ன கோலத்தில் இருக்கின்றோம்? இந்த கோலத்தில் நீ உன் தாய் வீடு சென்றால் உன் தாய் வீட்டில் உன்னை மதிப்பார்களா? அது மட்டுமா, உனக்கு அங்கு மரியாதை தான் கிடைக்குமா? ஏன், உன்னுடைய தாய் தந்தை உயிரோடு இருந்திருந்தால் மகள் வந்து விட்டாளே என்று வாரி அரவணைப்பார்கள். ஆனால் உன் அண்ணனோ பிறந்த பாசத்தால் தங்கா பார்த்தாங்க என்று உன் அண்ணனும் ஆதரிப்பார். ஆனால் உன்னுடைய மதனி, அதாவது உன்னுடைய அண்ணியானவள் மரியாதை கொடுப்பாளா? அதனால் வேண்டாம் கண்ணி, தாய் வீட்டிற்கு செல்ல வேண்டாம். நான் சொல்வதை கேள் சுவாமி. நம்முடைய குழந்தைகளை அழைத்துக் கொண்டே என் அண்ணன் வீட்டிற்கு நான் சென்றால் அங்கு என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ? நலா, அங்கே நமக்கும் நம்முடைய குழந்தைகளுக்கும்
நல்ல தங்கால் அங்கே மதிப்பும் மரியாதையும் கிடைக்குமோ கிடைக்காதோ என்று எதிர்பார்க்கிறீர்களே. உண்மைதான். மதிப்பிற்கோ மரியாதைக்கோ நான் போகவில்லை சுவாமி. அதற்காக நீங்கள் வருத்தப்பட வேண்டாம், மனதில் கலக்கம் வேண்டாம். மனதில் கலக்கம் வேண்டாம் சுவாமி, மனதில் கலக்கம் வேண்டாம். மங்கை நான் சென்று வாரேன், மாதனுக்கு வீடை தருவி. எனதுடனே பிறந்த எனது பெயர் புகுந்த சுவாமி. நல்லதங்கா, நான் சொல்வதை கேள். கேட்டாம் கண்ணே. எனதுடனே பிறந்த எனது பெயர் புகுந்த தனதொரு அண்ணன் மனை சுவாமி. தனதொரு அண்ணன் மனை தானே நானும் சென்று வரேன். மனதில் கலக்கம் வேண்டாம், மன்னவா நான் சென்று வரேன். மாதனுக்கு வீடை தருவி. பொல்லாத பஞ்சகாலம் வல்லமையாக வந்ததோ சுவாமி. கண்ணே, பொல்லாத பஞ்சகாலம் வல்லமையாக வந்ததோ புகுந்ததோர் அண்ணன் உலகம் சுவாமி. நல்லதங்கா, புகுந்ததோர் அண்ணன் உலகம் ஒன்று நானும் சென்று வரேன். மனதில் கலக்கம் வேண்டாம், மன்னவா நான் சென்று வரேன். மாதனுக்கு வீடை தருவி. மனதை போட்டு நீங்கள் குழப்பிக் கொள்ள வேண்டாம் சுவாமி. அங்கே என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று அந்த அச்சத்தை விட்டு விடுங்கள் சுவாமி. குழந்தைகளின் முகத்தை பாருங்கள். அழாதடா ராஜா, அழாதடா, அழாதடா சுவாமி. அனுமதி கொடுங்கள் சுவாமி. குழந்தைகளை அங்கழைத்து சென்று அவர்கள் பிழைக்க வேண்டும், அவர்கள் உயிரோடு இருக்க வேண்டும். அதற்கு உதவி செய்யுங்கள், அனுமதி கொடுங்கள் சுவாமி. நல்லதங்கா, நான் இவ்வளவு தூரம் எடுத்து கூறியும் என் பேச்சை கேட்கவில்லை. சரி, இது யாரை விட்டது? நல்லதங்கா, இப்பொழுது கூறுகின்றேன். உன் தாய் வீட்டிற்கு நீ சென்று சுவாமி, என் தாய் வீட்டிற்கு போக வேண்டும் என்றால் சிறிது தூரம் என்னையும் குழந்தைகளையும் வழி அனுப்பிவிட்டு பிறகு ஆகட்டும். நல்லதங்கா, புறப்பட்டு வா, போகலாம். கண்ணே, சகுனம் அதோ பாராய், அது தடை சகுனம் அதோ பாராய், தடை மங்கையடி போக வேண்டாம், வார்த்தையும் சகுனம். பார்த்தாயா, நாம் போக வழியிலே சகுனங்கள் ஏதும் சரியில்லை. அதனால் போக வேண்டாம் கண்ணே. இப்பொழுதாவது கேள் நான் சொல்லும் வார்த்தையை. சுவாமி, குழந்தைகளை அழைத்துக் கொண்டு என் தாய் வீட்டிற்கு நான் போகும் சமயத்திலே ஆகாத சகுனம் எல்லாம் வருகிறது. நல்ல தங்கால், அங்கே செல்லும் இடத்திலே என்ன நடக்குமோ நீ போக வேண்டாம் என்று சொல்லுகிறீர்களே. சகுனம் இதுதானா, மனம் தடை செய்வதும் ஏனோ. சகுனம் இதுதானா, மனம் தடை செய்வதும் ஏனோ. சஞ்சலமே கொள்ள வேண்டாம், மங்களமாய் சென்று வரேன். சகுனம் இதுதானா, மனம் தடை செய்வதும் ஏனோ. சுவாமி, குழந்தைகளை அழைத்துக்கொண்டு நான் தாய் வீட்டிற்கு செல்லுகிறேன் என்ற காரணத்திற்காக அவரவர்கள் செய்யும் வேலையை செய்யாமல் இருப்பார்களா?
விறகு சுமை எடுத்துக்கொண்டு எதிரே வருகிறார்கள். அதை பார்த்து என் மனம் வேதனை அடைகிறது. நீ போக வேண்டாம் என்று சொல்லுகிறீர்கள். வயிற்று பிழைப்புக்காக அவர்கள் வருகிறார்கள். அதை பார்த்து கொண்டிருந்தால் குழந்தைகளை எப்படி காப்பாற்ற முடியும்? வேண்டாம் வேண்டாம் விடு